காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். ஹாப்பி சாட்டர்டே. நம்ம இன்னைக்கு ஒன்லி வாய்ஸ் தாங்க. ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சாட்டர்டே. பெருமாளோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் இன்னைக்கு பிறந்திருக்கிற அத்தனை பேபிஸ், ஏன் பேபிஸ்ன்னு சொல்றேன்னா இன்னைக்கு எங்க அப்பாவோட பிறந்த நாள். அதனால எங்க அப்பாவும் பேபி தான். அவருடைய பிறந்த நாளுக்கும் இன்னைக்கு பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் எங்க அப்பா உட்பட சேர்த்து சொல்றேங்க. அவரோட பிளெஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அவரு நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவருக்காக பிளஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் வேற என்ன சொல்லுவேன், நான் படிக்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கும் பாருங்க ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு எனக்கு எங்க அப்பான்னு. படிக்கிற அத்தனை பிள்ளைங்களும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எல்லாரும், உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கு நடுவில் வந்துடுறேன். திருமண வரன் தேர்வுகளுக்கு நல்ல வரணும் அமையட்டும். ஓகேவா? என்னம்மா இன்னைக்கு அப்பா நீங்களே அந்த பேபிக்கு என்னதான் இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான எடிமிங்க, அதாவது காரப்பூரின்னு சொல்லுவோம். நல்ல தேங்காவை துருவிக்கணும், மிக்சி ஜார்ல எல்லாம் போடாதீங்க. தேங்காவை நல்ல பூ போல திருவிட்டு நிறைய பூண்டை மேஷ் பண்ணி போடணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு திட்டமா போட்டு அந்த பூரணை ரெடி பண்ணிட்டு நல்ல பூரி மாவு, இதுல வந்து மைதால சுட்டாதான் ரொம்ப டேஸ்ட். நமக்கு மைதா ஆகாதுன்னு சொல்றவங்க சப்பாத்தியே டேஸ்ட் செஞ்சுக்கலாம் கோதுமை மாவுல. அதை செய்து பார்த்துக்கலாம். இந்த பூரணத்தை உள்ளே வச்சு நல்ல நாளாக மடிச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆமாம், அதை வந்து எண்ணெயில் சுட்டி எடுக்கிறதுங்க இது. அதனால இது காரப்பூரின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதை எடுமின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, வந்து எங்கன்னா வெளியூர் போனால் 2 நாள் 3 நாள் தாராளமாக வச்சு சாப்பிடலாம். இது வந்து சுட்டு சாப்பிட்றதோ உடனே ஈவினிங் போல் சாப்பிட்டோன்னு வச்சுங்க. சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஆமாம், இது வந்து பூரிங்க. எனக்கு பெரிய சைஸ் பூரியே இது வரைக்கும் நான் சுட்டது கிடையாது. இந்த மாவு கொஞ்சம் இருந்தது இல்லையா, அந்த பூரணம் போக மிச்ச மாவுல நல்ல பெரிய, எங்க பசங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அம்மாக்கு இவ்வளோ பெரிய பூரியெல்லாம் சுடுவாங்களான்னு. ஏன்னா உள்ளங்கை சைஸ் தான் வரும் எனக்கு. இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். லெமன் ரைஸ் கொஞ்சம் செய்திருக்கேங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு, இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக போகிறோம். சரி, லெமன் ரைஸ் செய்து எடுத்துகிட்டு போகிறோம். ஆமாம், கோயிலில் தான் பிரசாதம் தருவாங்க லெமன் ரைஸ். நானும் தருவேன். ஆமாம், அதான் விஷயம். ஓகேவா? எல்லாம் ஜாலியாக இருங்க. இதை மாதிரி ஸ்வீட்டாக ஸ்மார்ட்டாக செய்யுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு முதல்வனுக்கு, எங்கள் வீட்டு சூப்பர் ஸ்டாருக்கு பர்த்டே. ஓகேவா? எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நத்திங் டு ஒரே, அவ்வளோதான். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.